நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம், எஸ்கேப் த டஞ்சன் ஹாபி அப்படின்னு ஒரு கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, வாங்க விளையாடலாம். கைஸ் இவங்க லூசா இவங்க பாருங்களேன், வெளில தானே கொடுக்கணும். அந்த மாதிரி லிவர் உள்ளே கொடுப்பாங்களா? கைதி தப்பிக்க மாட்டான். என்ன கைஸ் இவங்க தூங்கிட்டு இருக்கிறான் வேலை பார்க்காம. கைஸ் செக் பாயிண்ட் ஒன் பிடிச்சாச்சு. கைஸ் எப்படி கைஸ் லாவால விட்டு தெரியாம இருக்கும். யார் இந்த பையன்? கைஸ் இந்த மாதிரிலாம் பிரிசன் இருக்குமா? எனக்கு தெரில சீரியஸா. நான் நினைக்கிறேன் இந்த அமெரிக்காவில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொடூரமான பிரிசன் இருக்கும்ல, அதுவே பரவாயில்ல. ஏரிமலைக்குள்ள பாருங்களேன், ஜஸ்ட் மிஸ். இது கூட அவனால் தாண்ட சின்ன வயசு மாட்டிக்கிறவங்க. கைஸ் இந்த வாட்டி நம்ம தாண்டோம். பாவம் மட்டும் போனானு கைஸ் நிறைய ஏமாத்துறாங்க கைஸ் இந்த கேம். கைஸ் வெளில வந்துட்டேன் கைஸ், நீங்களே பாத்தீங்க தானே. இவன் தான் கைஸ் நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த கேம் இந்த வாட்டி ஏமாத்தல கைஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க கைஸ். வந்துட்டோம் மேலே. என்ன பிங்பாங் மிஷின் பண்ண எப்படி சத்தம்? கைஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கைஸ் நம்ம கீயே எடுக்காம வந்துட்டோம் கைஸ். நான் கைஸ் செத்து போயிட்டான். பானத்துக்கிட்டு ஓரமா நடக்கும். நான் சிவனே தான்டா போயிட்டு வந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் வந்தானா? நான் ஒத்துக்கிறேன், நான் தான் பண்ணேன். நீங்கள் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க. நான் சிவனே தான்டா போயிட்டு இருந்தாங்க. கைஸ் யாரும் லைக் பண்ணிட்டீங்க கைஸ். கைஸ் அதே மாதிரி யாருன்னா லைக் பண்ணுங்க கைஸ். அப்பா யாரோ லைக் பண்ணிட்டீங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கேமிங் வீடியோ போடும் போது நீங்கள் கமெண்டில் உங்கள் பேர் சொன்னீங்கன்னா நாங்கள் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி இது உங்கள் பேர் என்னது நான் ஒழுங்காக கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? உங்கள் பேர் எஸ்ஸில் ஆரம்பிச்சதுன்னா நான் கண்டுபிடிப்பேன். ஓகேவா கைஸ்? லைக் உங்கள் பேர் இப்போ சித்தார்த் அப்படின்னா ஸ்வேதா இல்லைனா சரத் இல்லைனா இந்த மாதிரி பேர் இங்கே இருக்கிறாங்கன்னா நான் அவங்கள என் வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லக்கியஸ்ட் பீப்புளாக இருந்தீங்கன்னா. ஓகேவா? ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? இதை பண்ணால் தான் நான் உங்களுக்கு உங்கள் பேரை கண்டுபிடிப்பேன். ஓகேவா? கைஸ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு குவிஸ் கேம் நடத்த போகிறோம். லைக் எப்படின்னா கேமிங் சேனல் இருக்கும்ல, அதே மாதிரி தான். ஆனால் நம்ம வேறு மாதிரி பண்ணுவோம். கைஸ் அதுக்கப்புறம்
ஒன்றும் இல்லை கைஸ், கீழே ஊன்ட்டோம்ல அதான் சொல்லலாம். நான் வந்து ஒரு பவர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மங்குனி கேமர் தெரியுமா? அவரும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கைஸ். மங்குனி கேமர் வேலை மங்குனி ஊதினே இருப்பார், அதனால தான் அவர் பேர் மங்குனி கேமர். சீரியஸ், அவர் நல்ல கேம்லாம் விளையாடுவார் கைஸ். அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல வரல. அவரு எனக்கு அவரை நல்லா தெரியும், அவருக்கு என்ன தெரியுமானா எனக்கு தெரியும். நல்லா தான் விளையாடுவார் காம்படிட்டர். என்ன நான் கைஸ் இது ஏதோ மேஜிக் போகிற மாதிரி ஐயோ இது டக்குன்னு ரீச் பண்ணானா நல்லா இருக்கும் கைஸ். நீங்களும் அந்த மாதிரி பாருங்க. எது இந்த அக்காவா இதெல்லாம் என்ன இது பொண்ணு முடி? ஓ இது அக்கா கைஸ். சாரி கைஸ், நம்மள மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கான். சரிங்களா? ரீபேக் நம்மள மாதிரியே ட்ரெஸ் போட்டுருக்கான். ஆனா அவனுக்கு கால் ஒரு மாதிரி இருக்கு, நம்மளுக்கு மட்டும் பிளாக் கலர் பேண்டோட இருக்கு. நம்ம வந்து ரோபக்ஸ் யூஸ் பண்றோம் கைஸ். ரோபக்ஸ் யூஸ் பண்ணா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 500 ரோபக்ஸ் அந்த மாதிரி வருது. நீங்களும் அது போட்டுக்காங்க. நீங்க சும்மா சொன்ன கைஸ், என்கிட்ட ரோபக்ஸ்லாம் இல்லை கைஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஏன் என் சேனல் இப்போ நல்லி எறும்பு வச்சேன்னு? நான் ஒரு நாள் மட்டன் சாப்பிட்டுட்டேன். அதில் நல்லி எலும்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கேமிங் சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கைஸ். அதனால் நான் நல்லி எலும்பு சேனல், ஏன் ஓஜி தமிழ் கேமிங் சேனல்னு ஒருத்தர் வச்சுருக்கிறாரு, இன்னொருத்தர் மங்குனி கேமர்னு. அதான் நம்மளாம் நல்லி எலும்பு கேமர்ஸ். இனிமேல் அதுக்கப்புறம் வீட்டுக்கு தமிழ் வாசன் கேமிங் அப்படின்னு வச்சிருப்பாரு. நம்ம என்இஜி நல்லி எலும்பு கேமர். நல்லா இருக்கு அந்த பேரு. சஜஸ்ட் பண்ணுங்க கைஸ் கமெண்ட்ல. வியூஸ் மட்டும் போகாது, நீங்க லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைபும் பண்ணணும். அப்பதானே எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு தோணும், எனக்கு தோணும். கிட்ஸ்லாம் பார்க்குறீங்களா? படிங்க ப்ளஸ் கேமிங்கும் இருக்குது. நான் என்னோட ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு தான் இந்த கேமெல்லாம் அப்லோட் பண்ணுவேன். நான் வந்து சும்மா லாஸ்ட் பெஞ்சர்லாம் கிடையாது, நான்லாம் ஃபஸ்ட்டு பெஞ்சர் மாதிரி. ஃபஸ்ட்டு பெஞ்ச் தான் நல்லா படிப்பேன் கைஸ். ஒரு 40 மார்க்குக்குனா ஒரு 39.5 மாதிரி எடுப்பேன். சும்மா சொன்னேன், 34.5 தான் எடுப்பேன், 39 எடுக்க மாட்டேன். பட் இட்ஸ் ஆல்சோ குட் கைஸ். வேணும்னா சொல்லுங்கள், நம்ம இங்கிலீஷ் சேனல்னு ஒன்று பண்ணலாம். இங்கிலீஷ் சேலஞ்ச் கமெண்டில் போடுங்க. யாரோட கமெண்டு வந்து ரொம்ப அதிகமாக வருதோ நான் அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே ஒரு வீடியோ பேசுவேன். அதுக்கப்புறம் ரோப்ளாக்ஸில் நல்ல கேமாக இருந்தால் சொல்லுங்க கைஸ், நம்ம விளையாடலாம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த மாதிரி ஜாலியாக விளையாடலாம் கைஸ். ஒரு நல்ல கேமாக இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம விளையாடலாம். நீங்கள் கேட்கலாம், என்ன உங்கள் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் வேறு கேமிங் வீடியோஸ்லாம் உங்கள் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்கலாம். பேரிட்ருக்கு இன்னொரு கேம் இருக்கும், அதில் என் வாய்ஸ் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேமில் தான் இருக்கும். ஏன்னா வந்து என் தம்பி வந்து இருப்பான், அவன் தான் நிறைய கேமிங் போடுவான். நான் வந்து ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். லீவுனால நான் போடுறேன் நிறைய. இனிமேல் நான் ஒழுங்காக போடுறேன் கைஸ். ஏன்னா வந்து அவன் கேட்குறான், நான் என்ன படிக்கிறேன், படித்து முடிச்சுட்டு ஈவினிங் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என் சேனல் தான், நான் தான் அவனை போட சொல்கிறேன். பட் உங்களுக்காக நான் போடுறேன், இதில் ஒரு தப்பும் இல்லைல்ல, நான் போடுறேன் உங்களுக்கு. கேளுங்க, நான் ஒரு இந்த வாரம்லாம் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாட போகிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூடயே நான் கேம் விளையாட போகிறேன் கைஸ். நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் உங்கள் ரோப்ளாக்ஸ் ஐடி பேர் சொல்லுங்கள்.
அப்படின்னா என்னோட ரோப்ளாக்ஸ் ஐடி பேர் சொல்கிறேன், பிளாக் மான்ஸ்டர் 511. இந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த ரோப்ளாக்ஸ் ஐடிக்கு நீங்கள் வந்து பேர்னா அதான் அவங்க சொல்லுவாங்களே ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணுறேங்க, நம்மளாம் ஒன்றா விளையாடலாம். காய் உங்கள் கூட பேசிட்டு கேம் விளையாடுறதே மறந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறேன் காய். அதுக்கப்புறம் நம்ம வந்து வீக்லி ஒரு கேம்ஸ் மாதிரி போடுவோம். ஓகே கைஸ், நான் இனிமேல் வாரம் வாரம் ஒரு நீங்கள் டெய்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாரம் வாரம் வந்து வீக்லி நான் என்ன பண்ணுவேன்னா, யாரோட கமெண்டு யார் வீக்லி நீங்கள்லாம் ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க, நான் அந்த கேமை விளையாடி ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கேம் சஜஸ்ட் பண்ணணும். நான் ஒரு வாரத்தில் லைக் ஒரு வெனஸ்டேன்னு வச்சுக்கோங்களேன், வெனஸ்டே நீங்கள் எல்லோரும் யாரோட நான் ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பார்ப்பேன், யாரோட கமெண்ட் வந்து நிறைய லைக்ஸ்லாம் இருக்கோ நான் அவங்களோட வீடியோ எடுத்து போடுவேன் கைஸ். லைக் எப்படின்னா அவங்க சொல்கிற கேமை நான் போட்டு ரிவ்யூ பண்ணுவேன். ஓகேவா? நல்ல கேமாக சொல்லணும், மற்றவங்களுக்கும் அது பிடிச்சி லைக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த கேமை சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை லைக்கு சப்ஸ்கிரைபு பெல் ஐக்கான் அமுத்தணும் கைஸ். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட பார்த்துடுவேன். அப்படியே அந்த கமெண்டில் அந்த கேமை பற்றி சொல்லும் போது ஐ லைக் யுவர் வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் வீடியோஸ் and I share with my friends and I click the bell icon அப்படின்னு போட்டு அந்த கேம் பேர் போடுங்க. அந்த கேம் பேர் நல்லா இருக்கணும்னு நான் சொல்லக்கூடாது, இன்னொருத்தங்க நிறைய லைக்ஸ் கிடச்சவங்க கேமை நான் வந்து விளையாடுவேன். ஓகேவா? நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? நான் ரீசெண்டாக தான் கேம்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், கேமிங் வீடியோஸு அவ்வளோவா இருக்காது கிளாரிட்டி எடிட்டிங்லாம், நான் போக போக கற்றுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி லைக்கு கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா நான் கற்றுக்குறேன். ஓகேவா கைஸ்? கேளுங்களேன், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், நம்மலாம் ஒன்றா இந்த மாதிரி கேம் விளையாடலாம். ஓகேவா? நீங்கள் அதுக்கு 4 players கேமும் சஜஸ்ட் பண்ணலாம், 2 players கேமும் சஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதில் நீங்கள் வந்து நீங்களும் வந்து விளையாடணும். எனக்கு கமெண்டில் வந்து நான் நாளைக்கு டுமாரோ நான் தமிழே சொல்கிறேன், நாளைக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு 6 o'clock நான் வந்து 3:30 ஒரு 4 o'clock மேலே தான் வந்து விளையாடுவேன். ஓகேவா? நீங்கள் வந்து சொல்லணும் ஐ வாண்ட் டு இன்னொன்று அப்படி சொல்லாதீங்க, I want to play this game with you on 6 PM அப்படின்னு. ஓகேவா? நான் அப்போ வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அப்போ நம்ம அந்த 2 players கேமோ 4 players கேமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நான் விளையாடி வீடியோ போடுறேன். ஓகேவா? எல்லோரும் சொல்லுவீங்க 99 nights பார்க்கலாம் என்னதுன்னு. ஓகேவா கைஸ்? இதை வந்து உங்களுக்கு போரிங்காக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நல்லாயிருக்கும் என் வீடியோஸு பாருங்கள். எதனா குறை இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், மிஸ்டேக்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் அதை பார்த்துக்கிட்டு திருப்பியும் நான் அதை திருத்திக்கிறேன். லைக் யாரெல்லாம் எண்ட் கேம் பார்த்தீங்க? எண்ட் கேம் செமையாக இருக்குமே. லைக் அந்த அயன்மேனே வருவார், ஸ்னாப்லாம் போடுவார் கைஸ். நல்லா அயன்மேன் ஃபேன் கைஸ், ஓஜி, நல்லா ஓஜி ஃபேன். நான் வந்து அந்த பேரி பிரிசன் வீடியோ போட்டேன் கைஸ், 51 views போயிடுச்சு. அதுவும் 2 நாளில் 51 views போயிடுச்சு. எல்லாரும் அது பிடிச்சிருக்கு போல், நான் காமெடியாக பேசுறதுனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் என் தம்பி போட்டதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வியூஸ் போகுது. நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னோடய ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து என்னோடய வீடியோஸை வந்து பாருங்கள்,
என் தம்பி வீடியோஸையும் கொஞ்சம் பாருங்க கைஸ் ப்ளீஸ். நான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1K அடிச்சோடனே நான் என்னோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுறேன், எல்லாரும் பாருங்கள். ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க என் ஃபேஸ் ரிவீல். நான் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோட வீடியோஸை லைக் பண்ணுறா அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், நல்லி எலும்பு சேனல் பாருங்கள். நான் எப்போவுமே பேட் டாக்ஸ்லாம் பேச மாட்டேன் கைஸ், ஒன்லி ஜாலிக்கு தான் பேசுவேன். அது கூட நான் பேடாலாம் பேச மாட்டேன், ஒன்லி நம்மளாம் குட்டாக தான் பேசணும். ஏன்னா பேட் பாய்ஸ்லாம் இல்லை, நம்ம குட்டாக பேசினாதான் நம்ம ஸ்கூலில் தான் மதிப்போம். கைஸ் முடிச்சிட்டோம். யூ வாண்ட் பட் யூ ஃபைண்ட் த சீக்ரெட் பேகேஜ். காய்ஸ் உங்க கூட பேசிட்டே முடிச்சிட்டேன் கேமை. ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த கேமில் பார்க்கலாம். இவ்வளோ போக முடியுமா? சரி காய்ஸ், நம்ம இன்னைக்கு அடுத்த கேமிங்கில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பெல் ஐக்கான் அமுத்திடுங்க, அப்போ தான் புது வீடியோஸ் வரும்போது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் மறக்காமல் நல்லி எலும்பு சேனலில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.